எது உண்மையாக கர்த்தருக்கு பயப்படுகிற பயம்? வாட் இஸ் த ட்ரூ ஃபியர் ஆஃப் காட், ரியல் ஃபியர் ஆஃப் காட் என்று சொல்லி பார்க்கும் பொழுது ஒரு வார்த்தையில நம்ம அதை அறிந்து கொள்ள முடியும். ஃபியர் ஆஃப் காட் இஸ் ரெவரன்ஸ். அதாவது ரெவரன்ஸ் சொல்லுவாங்கல்ல, அது என்ன அர்த்தத்தை குறிக்கிறது என்று சொன்னால் பயபக்திய அல்லது மரியாதை கலந்ததான பயத்தை குறிக்குது. பயம் என்று சொன்னால் நீங்கள் அறிந்திருக்கிறீங்க, நிறைய காரியங்களுக்கு நம்ம பயப்படுவோம், பதட்டப்படுவோம், கலங்குவோம். ஆனால் வேதத்துல கர்த்தருக்கு பயப்படுகிறதான இந்த தேவனுக்கு பயப்படுகிற பயம் என்று சொல்லும் பொழுது இந்த வார்த்தையை நீங்க ஞாபகத்துல வைத்துக் கொள்ளுங்க. ரெவரன்ஸ் என்ற அர்த்தம். தமிழ்ல அதை கரெக்டா மொழிபெயர்க்கலாம் என்று சொன்னால் பயபக்தி அல்லது மரியாதை கலந்ததான பயம் என்று சொல்லலாம். உங்களுக்கு புரிய வேண்டும் என்று சொன்னால் நீங்க நன்றாக வளர்ந்த பின்பு, ஒரு வாலிபனான பின்பு, அல்லது ஒரு பெரிய மனிதனாக நீங்க உங்களுடைய சொந்த காலில் நிற்க ஆரம்பித்த பின்பும் உங்களுடைய வயதான தாய் தந்தைக்கு நீங்கள் பயப்படுறீங்க அப்படின்னா எதன் அடிப்படையில? அவர்கள் உங்களை தண்டித்து விடுவார்கள் என்கிற அடிப்படையில் அல்ல. நம்முடைய பெயர் அவர்களிடத்திலே கெட்டு விடக்கூடாது, இந்த மரியாதை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா நம்முடைய இருதயத்திலே காணப்படுகிறபடினால அவர்களுக்கு நீங்க பயப்படுவீங்க இல்லையா? அதை போல இந்த தேவனுக்கும் எப்படியாக பயப்பட வேண்டும் சொன்னால், அவர் நம்மளை தண்டித்து விடுவார், நம்மளை சிட்சித்து விடுவார், நம்மளை இல்லைன்னா பரலோகத்துக்கு கொண்டு போக மாட்டார், அழித்து விடுவார் என்பதற்காக பயப்படக்கூடாது. அவர் நம்முடைய தேவனாக, நம்முடைய தகப்பனாக, நம்முடைய இரட்சகராக, நம்மளை வழி நடத்துகிறவராக, நம் மீது அன்பு செலுத்துகிறதான தெய்வமாய் இருக்கிறபடியினாலே அவரை கனப்படுத்தும்படியாக அவர் மேல ஒரு பயபக்தியை வைக்கிறது தான் மரியாதை கலந்ததான பயம் அல்லது ரெவரன்ஸ். அப்ப அது வேதத்துல கர்த்தருக்கு பயப்படுற பயம் எங்கன்னு ஆண்டவர் கேட்கிறார் என்று சொன்னால், உண்மையான பயம் எதை குறிக்கிறது அப்படின்னு சொன்னா அவரை கனப்படுத்துகிறதான காரியத்தை, அவர் மேல மரியாதை வைக்கிறதான காரியத்தை, அவரை உயர்ந்த ஸ்தானத்துல நம்முடைய எண்ணத்துல, நம்முடைய யோசனைகளில, நம்முடைய இருதயத்துல, நம்முடைய வாழ்க்கையில அவரை உயர்ந்த இடத்துல நம்ம வைக்கிறது. அதாவது உயர்ந்த ஸ்தானத்தை நம்முடைய வாழ்க்கையில நாம கொடுக்கிறதான காரியத்தை அது குறிக்கிறது. சங்கீத புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 23வது வசனத்துல இவ்வனமாய் வாசிக்கிறோம். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே அவரை துதியுங்கள், யாக்கோபின் சந்ததியாரே நீங்கள் எல்லாரும் அவரை கனம் பண்ணுங்கள், இஸ்ரவேலின் வம்சத்தாரே நீங்கள் எல்லாரும் அவர் பேரில் பயபக்தியார்கள். 3 வார்த்தை இந்த இடத்துல காணப்படுது பாருங்க. கர்த்தருக்கு உண்மையாக பயப்படுகிற மனுஷனிடத்துல இந்த 3 குவாலிட்டிஸ் எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனபடினால் அவனிடத்துல சொல்லப்படுகிறது என்னன்னா, நீ கர்த்தருக்கு பயப்படுறவனா அவரை துதிக்கணும். ஏன்னா அவர் யார் என்று உனக்கு தெரியும். அவரை துதிக்கிறதான துதி உன்னுடைய இருதயத்திலும் உன்னுடைய நாவிலும் காணப்பட வேண்டும். யாக்கோபின் சந்ததியாரே நீங்கள் எல்லாரும் அவரை கனம் பண்ணுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. அவரை நம்ம கனம் பண்ணுகிறவர்களா இருக்கணும். அடுத்ததாக நீங்கள் எல்லாரும் அவர் பேரில் பயபக்தியாயிருங்கள். இதான் ரெவரன்ஸ். அதாவது கர்த்தருக்கு பயப்படுற பயம் என்று வேதம் எதை சொல்லுகிறது என்று சொன்னால், அவர் யார் என்பதை நீ அறிந்திருக்கிறபடினால அவர் கொடுக்க வேண்டிய இடத்தை கொடுக்கிற, அவரை துதிக்கிறாய் என்று அர்த்தம். அவரை கனம் பண்ணுகிற, உயர்த்துகிறாய் என்று சொல்லி அர்த்தம். அவர் பேரில பயபக்தியாய் இருக்கிறாய் என்று அர்த்தம். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 31வது வசனத்திலே வாசிக்கிறோம். அப்பொழுது யூதேயா, கலிலேயா, சமாரியா நாடுகள் எங்கிலும் சபைகள் சமாதானம் பெற்று பக்தி விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடும் பரிசுத்த ஆவியின் ஆறுதலோடும் நடந்து பெருகின. கிறிஸ்தவ சபைகள் ஆரம்பிக்கப்பட்டதான அந்த நாட்களை குறித்து இங்க எழுதப்பட்டு இருக்கிறது. அப்ப யூதேயா, கலிலேயா, சமாரியா என்கிறதான அந்த நாடுகளில் எல்லாம் கிறிஸ்தவ சபைகள் பக்தி விருத்தி அடைந்து பெருகினது. அந்த வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயப்படுகிற, தங்களை உண்டாக்கின, தங்களை ரட்சித்ததான தங்களுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு பயப்படுகிற பயத்தோடு கூட இந்த சபைகள் பெருகின என்று சொல்லி சபைகள் பெருகிறதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு சபைகள் பாத்தீங்கன்னா பல மடங்கு பல இடங்களிலே பெருகி இருக்குது. ஆனால் தங்களுடைய இரட்சகராகிய அந்த கர்த்தர் என்கிற தெய்வத்துக்கு பயப்படுகிற பயத்தோடு பெருகி இருக்கிறதா கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்ப இந்த வார்த்தையை நீங்க வாசிக்கும் பொழுது பரிசுத்தாவின் ஆறுதலோடு நடந்து பெருகினது என்று வாசிக்கிறோம். சாதாரண பயம் என்று சொல்லும் பொழுது அது நமக்கு என்ன கொடுக்கும்? பதட்டத்தை கொடுக்கும், அல்லது சமாதானத்தை இழந்து போக வைக்கும். பயம் வரும்போது நமக்குள் காணப்படுற சமாதானம் போயிடும். ஆனா இந்த வார்த்தை சொல்லுகிறது நமக்கு அது சமாதானத்தை கொடுக்கிறதா. சமாரியா நாடுகள் எங்கிலும் சபைகள் சமாதானம் பெற்று. அப்ப உண்மையா கர்த்தருக்கு பயப்படுற பயம் நமக்குள்ள சமாதானத்தை கொடுக்கும். இந்த உலகத்துக்கோ மற்ற மனுஷர்களுக்கோ பயப்படுற பயம் நமக்குள் காணப்படுற சமாதானத்தை அது எடுத்து போடுகிறதாக, குறைக்கிறதாக காணப்படும். அப்ப சபைனா இப்படித்தான் காணப்படும். எப்படியாக?
சமாதானம் நிறைந்ததாக. உண்மையா உங்க கர்த்தருக்கு நீங்க பயப்படுவீங்கன்னா சமாதானம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கடந்து வரும், ஆறுதல் உங்களுக்குள்ளாக உண்டாகும், நீங்கள் பெருகுகிறவர்களாக காணப்படுவீங்க. இரண்டாவதாக, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்பது கர்த்தரை நேசிப்பதால் வருகிறதான ஒரு காரியமாய் இருக்கிறது. கர்த்தரை நேசிப்பதால் தீமையை வெறுக்கிறதான ஸ்பாவம் உள்ள வருகிறதை குறிக்கிறது. நம்முடைய ஸ்பாவம், ஜென்ம ஸ்பாவத்தை நம்ம அறிந்திருக்கிறோம். ஆனால் கர்த்தருக்கு பயப்படுற பயம் உங்களுக்குள்ள வரும்பொழுது, கர்த்தருடைய வார்த்தை அறிவிக்கப்பட்டு ரட்சிக்கப்பட்டு நீங்க உள்ள வரும்பொழுது, கர்த்தருக்கு பயப்படுற பயம் உங்களுக்கு உண்மையா இருந்தது அப்படின்னு சொன்னா, அந்த கர்த்தரை, உங்களை ரட்சித்ததான அந்த கர்த்தரை நீங்க நேசிக்கிறதுனால தீமையை வெறுக்க வேண்டும். இந்த தீமையை செய்தா எனக்கு இப்படி எல்லாம் பிரச்சனை வருது, இந்த தீமையை செய்தா இந்த வியாதி வருது, இந்த பாவத்தை செஞ்சா என்னுடைய சமாதானம் போயிடுது என்பதற்காக அல்ல. உங்களை ரட்சித்ததான உங்களுடைய தேவனாகிய கர்த்தரை நீங்க நேசிக்கிறபடினாலே நீங்க தீமையை வெறுக்கிறீங்க பாருங்க, பாவத்தை வெறுக்கிறீங்க பாருங்க, இது சரியில்லைன்னு தள்ளுறீங்க பாருங்க. அது உண்மையாக கர்த்தருக்கு பயப்படுற பயத்தை குறிக்கிறது. நீதிமொழியின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 13வது வசனத்துடைய முதல் பகுதியை வாசிக்கிறோம். நீதிமொழிகள் 8:13 முதல் பகுதி, தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். தீமையை ஒரு மனுஷன் வெறுக்கிறான், பாவத்தை ஒரு மனுஷன் வெறுக்கிறான், அக்கிரமத்தை ஒரு மனுஷன் வெறுக்கிறான் அப்படின்னு சொன்னா அது கர்த்தருக்கு பயப்படுறதான பயம் என்று எழுதப்பட்டிருக்கு. வாட் டஸ் திஸ் மீன்? என்ன இதுல இருந்து நீங்க என்ன புரிந்து கொள்ளுகிறீங்க? ஒரு மனுஷன் தீமையை வெறுத்தான் அப்படின்னா அவன் கர்த்தருக்கு பயப்படுறவன் அப்படி என்பது புரிந்து கொள்ளுகிறீர்களா? ஏனென்று சொன்னால் இந்த சபைக்குள் வராதவர்களும் வெளியில இருக்கிறதான அந்நிய ஜனங்கள் கூட தீமையை வெறுக்கிறவர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. நீங்க போய் பேசுனீங்கன்னா உங்களை பார்க்கலாம், நம்மளை பார்க்கலாம் நல்லவனா இருக்கானே அப்படின்னு நீங்க உங்களுக்கு என்ன தோன்றும். அப்படியாக காணப்படுகிறவர்கள் அநேகர் உண்டு. அப்ப கர்த்தருக்கு பயப்படுற பயம் அப்படின்னா இந்த வார்த்தை ஒரு டெஃபினிஷனை போல சொல்லுதே, தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம் என்று சொல்லப்பட்டிருக்கே அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு முன்பாக நான் ஒரு கேள்வியை நான் வைக்க விரும்புகிறேன். தீமையை ஒரு மனுஷன் வெறுப்பதுனால அவன் கர்த்தருக்கு பயப்படுகிறானா, அல்லது கர்த்தருக்கு பயப்படுகிறபடினாலே ஒருவன் தீமையை வெறுக்கிறானா? நீங்க எப்படி நினைக்கிறீங்க? வசனம் சொல்லுகிறது தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுற பயம். உங்களுக்கு முன்பாக வைக்கப்படுகிற கேள்வி, அதாவது இந்த வசனங்கள் எல்லாம் நீங்க எப்படி புரிந்து கொள்ளுகிறீர்கள் என்று சொல்லி எனக்கும் தெரியணும்ல. அதாவது தீமையை வெறுப்பது கர்த்தருக்கு பயப்படுற பயம், நீங்க இதை எப்படி புரிந்து கொள்ளுகிறீங்க? ஒரு மனுஷன் தீமையை வெறுக்கிறபடினாலே அவன் கர்த்தருக்கு பயப்படுகிறவன் என்று ஆகிறானா, அல்லது கர்த்தருக்கு பயப்படுகிறபடினாலே அவன் தீமையை வெறுக்கிறானா? எப்படி சொல்ல முடியும்? தீமையை வெறுப்பதாக அதுல நேரம் இருக்கு. தீமையை வெறுப்பதா கத்திர. ஓகே, நான் இன்னொரு கேள்வி கேட்கிறேன். ஒரு மனுஷன் நற்கிரியைகள் எல்லாம் செய்து அவன் நற்கிரியை செய்யறது ஆண்டவர் பார்க்கிறபடினால் அவனை ரட்சிக்கிறாரா, அல்லது ஒரு மனுஷன் சத்தியத்தை அறிந்து விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்படுகிறபடியினாலே அவன் நற்கிரியை செய்யத்தக்கவனாக அவன் புது சிருஷ்டியாக, அதாவது புதுப்பிக்கப்படுகிறானா? அதுக்கு என்ன பதில் சொல்றீங்க? ரட்சிக்கப்படுகிறபடினால் தான். ஏன்னு சொன்னா நற்கிரியை செய்கிறவர்கள் உண்டு. அதிகமா பார்க்கலனாலும் நீங்க வெளியில போனாலும் பார்க்க முடியும். உங்களுடைய கிராமத்துக்கு போனால், உங்களுடைய பட்டணத்துல, உங்களுடைய தேசங்களில நீங்கள் நற்கிரியை செய்கிறவங்க, நல்லவங்களா வாழறவங்க, நற்சாட்சி பெற்றவர்களை உங்கள் அருகிலே பார்க்க முடியும். ஆனால் அவர்கள் இந்த தெய்வத்தை ஒருவேளை அறியாதவர்களாய் இருக்கலாம். அப்ப அவர்கள் நற்கிரியை செய்கிறதற்கு இந்த தெய்வம் காரணம் அல்ல, அவர்களுடைய அந்த மனசாட்சியை இப்படிதான் வாழணும் அப்படின்றதான அந்த மாரல் திங்கிங் பாத்தீங்கன்னா அது காரணமாக இருக்கிறது. அப்ப ஒரு மனுஷன் நற்கிரியை செய்கிறான் என்பதனால் அவனை பார்த்து ஆண்டவர் ரட்சிப்பதில்லை. ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு அவன் நடுங்கி விசுவாசித்து ஏற்றுக்கொள்கிறபடினாலே எபேசியர் 2ஆம் அதிகாரம் சொல்லுகிறது, அவன் புது சிருஷ்டியாகிறான். நற்கிரியை செய்கிறதற்கு ஏதுவானவனாக அவனை ஆண்டவர் சிருஷ்டித்திருக்கிறார் வேதம் சொல்லுகிறது. அதே போல தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம் அப்படின்னு சொன்னா, தீமையை வெறுக்கிறான் அப்படின்றால கர்த்தருக்கு பயப்படுறவன் என்று அர்த்தம் அல்ல. ஏனென்று சொன்னால் நீதிமொழிகள் 16:6 முதல் பகுதி இவனமாய் சொல்லுகிறது. 2வது பகுதி நீதிமொழிகள் 16:6, கர்த்தருக்கு பயப்படுகிறதுனால் மனுஷர் தீமையை விட்டு விலகுவார்கள். உண்மையாக என்னுடைய தேவன் யார் என்று அறிந்து அவருக்கு இதை செய்தா பிடிக்காது என்பது நிமித்தமாக ஒரு மனுஷன் ஆண்டவர் மேல வைக்கிற அந்த பயம் என்பது தீமையை அவன் வெறுப்பதற்கு, தீமையை விட்டு விலகுவதற்கு ஏதுவாக அவருடைய வாழ்க்கையிலே காணப்படுது. அப்ப நீங்க செய்கிறதான காரியம் எல்லாம் எதன் நிமித்தமாய் காணப்படணும் தெரியுமா? உங்கள் ஆண்டவர் மேல நீங்க வைக்கிற அன்பின் நிமித்தமாக, உங்களுடைய ஆண்டவர் மேல நீங்க வைத்திருக்கிற மரியாதையின் கனத்தின் நிமித்தமாய் காணப்பட வேண்டுமே ஒழிய, நீங்கள் பாத்தீங்கன்னா இதை செய்தா எனக்கு நன்மை வரும்,
இதை செய்தால் எனக்கு இது கிடைக்கும் என்பது நிமித்தமாகவோ, ஆண்டவர் என்னை தண்டித்து விடுவார் என்பது நிமித்தமாகவோ காணப்படுனா, இன்னும் இந்த ஆண்டவரை நீங்க கொஞ்சம் தான் அறிந்து இருக்கிறீங்க, அறிய வேண்டிய பிரகாரமாக இன்னும் அறியவும் இல்லை, ஏற்றுக்கொள்ளவும் இல்லை என்று அர்த்தம். அப்ப இந்த வார்த்தை சொல்கிறது, கர்த்தருக்கு பயப்படுகிறதினால் மனுஷர் தீமையை விட்டு விலகுவார்கள். இப்ப நீங்க இங்க வர்றதுக்கு கூட ஒரு காரணம் காணப்படணும். என்ன அப்படின்னா, என் ஆண்டவரை நான் தொழுது கொள்ளும்படியாய், அவரை கனப்படுத்தும்படியாய், அவரை உயர்த்தும்படியாய், அவருடைய வார்த்தையை நான் கேட்கும்படியாய், செவி கொடுக்கும்படியாய் வருகிறேன் என்கிற எண்ணம் உங்களுக்கு பிரதானமாய் காணப்படும் என்று சொன்னால், நீங்கள் ஆண்டவரை இன்னும் ஓரளவு அறிந்திருக்கிறீர்கள் என்று சொல்லியிருந்தோம். இல்ல, என்னை கூப்பிடுறாங்க, என்னை தொந்தரவு பண்றாங்க, காலையில கொண்டு வந்து வண்டியில தூக்கி போட்டு கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னே நீங்க நினைத்து கொண்டிருந்தீர்கள் என்று சொன்னால், இன்னும் ஆண்டவரை நீங்கள் தேடுகிறதற்கு வேறு காரணங்கள் தான் காணப்படுகிறதே ஒழிய அவர் அவர் என்பதற்காக, அவர் உங்கள் தெய்வம் என்பதற்காக நீங்கள் தேடவில்லை என்று அர்த்தமாய் இருக்கிறது. அப்ப உண்மையாய் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்பது நமக்குள் நிலைத்திருக்கிறதான ஒரு குணமாகும். நம்முடைய குணமெல்லாம் மோசமான குணமாய் இருந்ததான காலங்கள் உண்டு. ஜென்ம சுபாவத்தின்படியே கிரியை செய்த நாட்கள் உண்டு. ஆனால் இன்றைக்கு அவரை அறிந்து கொண்டு அவருடைய பிள்ளையாக மாறி இருக்கிற நாம, அவருடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறவர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிறதான நமக்கு இந்த குணம் வந்து வந்து போகிறதான குணமா இருக்கக்கூடாது, நிலைத்திருக்கிறதான ஒரு குணமாக அது காணப்பட வேண்டும். சங்கீத புஸ்தகம் 19:9 முதல் பகுதியை மட்டும் வாசிக்கிறேன். சங்கீதம் 19:9 முதல் பகுதி, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் சுத்தமும் என்றைக்கும் நிலைத்திருக்கிறதுமா இருக்கிறது. இந்த தேவனாகிய கர்த்தருக்கு பயப்படுகிறதான பயம் எப்படி காணப்படுதா? பியூரா காணப்படுதா, சுத்தமா இருக்குதா, ஹோலியா இருக்குது. மாத்திரமல்ல, என்றைக்கும் நிலை நிற்கிறதுமாய் இருக்கிறது. முன்பாக நான் பாத்தீங்கன்னா நினைச்சா நல்லது செய்வேன், நினைச்சா தீமையை செய்வேன், அதாவது விரும்பினா பாவத்தை செய்வேன், அதே நேரத்துல இன்னொரு நேரம் பாத்தீங்கன்னா எனக்கு பாவம் அருவருப்பா இருக்கும், செய்யாம இருப்பேன். ஆனால் கர்த்தருடைய பிள்ளையா நீங்க மாறினதுக்கு பின்பு எப்பொழுதுமே பாவம் உங்களுக்கு அருவருப்பா இருக்கணும். எப்பொழுதுமே உங்களுக்குள்ளாக உண்டாகிற அந்த போராட்டம், நல்லது செய்யறதா கெட்டது செய்யறதா என்கிற போராட்டம் வரும்பொழுது நல்லதையே தெரிந்து கொள்ளுவதா நீங்க காணப்படுவீங்கன்னா, இந்த குணம் உங்களுக்குள்ள நிலைத்திருக்கிறது என்று சொல்லி அர்த்தம். அதாவது கர்த்தருக்கு பயப்படுற பயம் உங்களுக்குள்ளாய் நிலைத்திருக்கிறது என்று சொல்லி அர்த்தம். எப்படி இருக்காது அப்படின்னு சொன்னா, அப்படியே ஒழிந்து போகிறதான மாறுகிறதான குணமாக இந்த குணம் இருக்காது. ஓசியா 6ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில் இப்படி வாசிக்கிறேன். நிறைய வசனங்களை வாசிக்கிறேன் அப்படின்னா நான் அப்படிதான் வாசிக்க விரும்புகிறேன். காரணம் என்ன? நான் என்னுடைய காரியங்களை, என்னுடைய சுய செய்தியை, என்னுடைய விருப்பத்தை உங்கள் மேல திணிக்க விரும்பாம, உங்களுடைய ஆண்டவர் என்ன விரும்புகிறார் என்பதை தான் நான் உங்களுக்கு பிரசங்கிக்க விரும்புகிறேன். ஓசியா 6:4 வாசிக்கிறோம். எப்ராயிமே உனக்கு என்ன செய்வேன், யூதாவே உனக்கு என்ன செய்வேன், உங்கள் பக்தி காலையில் காணும் மேகத்தை போலவும் விடியற் காலையில் தோன்றும் பனியை போலவும் ஒளிந்து போகிறது ஆண்டவர் சொல்றார். எப்ராயிமே, இஸ்ரவேல் தேசம் 2ஆ பிரிக்கப்பட்ட பின்பு எப்ராயிம் என்பது இஸ்ரவேலை குறிக்கிறது, யூதா என்பது யூதா தேசத்தை குறிக்கிறது. அப்ப எப்ராயிமே அப்படி சொன்னா 10 கோத்திரத்தை சொல்றாருன்னு அர்த்தம். யூதா அப்படி சொன்னா இந்த பக்கம் இருக்க 2 கோத்திரத்தை சொல்கிறார். அப்படியே முழு ஜனங்களை பார்த்து ஆண்டவர் பேசுறாரு. என்ன சொல்றாரு? எப்ராயிமே உனக்கு என்ன செய்வேன், யூதாவே உனக்கு என்ன செய்வேன், உங்கள் பக்தி காலையில் காணும் மேகத்தை போலவும் விடியற் காலத்திலே தோன்றும் பனியை போலவும் ஒழிந்து போகிறது. ஆண்டவர் தன்னுடைய ஜனத்தை பார்த்து, சபையை பார்த்து, தன்னுடைய ஜனங்கள் என்று சொல்லுகிறவர்களை பார்த்து இந்த வார்த்தையை பேசுவார் அப்படின்னா, இன்னைக்கு எல்லா சபைகளையும் பார்த்து பேசுறாருன்னு அர்த்தம் அல்லவா? சிந்தித்து பாருங்க. எப்ராயிமே உனக்கு என்ன செய்வேன், யூதாவே உனக்கு என்ன செய்வேன், உன் பக்தி நான் விரும்புகிறபடி இல்ல, காலையிலே தோன்றுகிற பனி மேகத்தை போல காணப்படுது, அப்புறமேட்டா மறைந்து போயிடுது. இப்ப யார்கிட்ட ஆண்டவர் பேசுறாரு? எல்லார்கிட்டையும் பேசுகிறார் என்பதை புரிந்து கொள்ளுங்க. கேத்தலிக்கே, எப்ராயிமே கேத்தலிக்கே அங்கிருந்து வேண்டாம் அப்படின்ட்டு ஓடி வந்ததான ப்ராட்டஸ்டன்ட், யூதாவே உனக்கு என்ன செய்வேன், ப்ராட்டஸ்டன்ட் சரியில்லை, ரீஃபார்ம் சர்ச் சரியில்லை, பெண்டிகோஸ்ட் ஆகிறேன்னு சொல்றியே, ப்ராட்டஸ்டன்ட் உனக்கு என்ன செய்வேன், பெந்திகாஸ்தே உனக்கு என்ன செய்வேன், ஆவிக்குரிய சபை என்று சொல்லுகிறாயே உனக்கு என்ன செய்வேன், உன் பக்தி காலையிலே தோன்றுகிறதான பனியை போல அது காணப்படுது, கொஞ்ச நேரத்துல அது இல்லாம போயிடுது. சபைக்கு வரும்போது என்னெல்லாம் ஆட்டம், சபைக்கு வரும்போது என்னெல்லாம் பயபக்தி, ஆனா வெளியில போகும்போது உன்னுடைய ஆட்டம் எவ்வளமாய் காணப்படுகிறது. ஆண்டவர் கேட்கிறாரு, உன்னுடைய பயபக்தியை நான் காண்கிறேன், ஆனால் எப்படி காணப்படுது, விடியற் காலை தோறும் தோன்றும் பனியை போல் அல்லவா அது ஒழிந்து போகிறது என்று ஆண்டவர் பேசுறாரு. அதனால்தான் அதுக்கு முன்பாக வசனத்தை நான் வாசித்து காண்பித்தேன். நமக்குள்ளாக நிலை நிற்கிறதான ஒரு குணத்தை, நம்ம புதிதாய் பிறந்த பிறகு நமக்குள்ளாய் நிலை நிற்கிறதான ஒரு குணத்தை குறித்து ஆண்டவர் பேசுறாரு. பயபக்தி எங்கே என்று சொல்லி, கர்த்தருக்கு பயப்படும் பயம் என்பது அவர் மேல்
திட நம்பிக்கை வைக்க ஏதுவாயிருக்கும் ஒரு உணர்வாக அது காணப்படுது. சங்கீதம் 115:11 வாசிக்கலாம். சங்கீதம் 115:11. கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே, கர்த்தரை நம்புங்கள், அவர் அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமாயிருக்கிறார். ஒரு குறிப்பிட்டதான குணத்தை உடையவர்களிடத்துல பேசுகிற வார்த்தை. கர்த்தருக்கு பயப்படுற குணம் உள்ளதான மனுஷன் கர்த்தரை நம்பு, அவர் அவர்களுக்கு கேடகமாயிருக்கிறார், துணையா இருக்கிறார்னு சொல்லப்பட்டிருக்கு. நீதிமொழிகள் 14:26 சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு. அப்ப ஆண்டவர் மேல நம்ம நம்பிக்கை வைக்கிறோம். நீங்க வந்திருக்க எல்லாரும் ஆண்டவர் மேல நம்பிக்கை வைக்கிறீங்க. ஆனால் வேதம் திட நம்பிக்கையாய் காணப்படுதா? உங்களுடைய நம்பிக்கை திட நம்பிக்கையாக உங்களுடைய கர்த்தர் மேல இருக்கிறதா என்று சொல்லி நீங்கள் சோதித்து பார்க்கணும்னா, அப்படி இல்லைன்னா நீங்க இன்னும் கர்த்தருக்கு பயப்படுறத நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு பயப்படுற உண்மையான பயம் இன்னும் உள்ளுக்குள்ள வரல என்று சொல்லி அர்த்தம். வேதம் சொல்லுகிறது, அவன் பிள்ளைகளுக்கும் அடைக்கலம் உண்டு. நீங்கள் ஆண்டவரிடத்துல திட நம்பிக்கை கொண்டிருப்பீர்களானால் உங்களுக்கு மாத்திரமல்ல உங்களுடைய பிள்ளைகளுக்கும் அடைக்கலம் உண்டு என்று சொல்லி அந்த வசனம் சொல்லுகிறது. இது உண்மையாய் கர்த்தருக்கு பயப்படுற பயம்.